படைப்பாளராகவும் வார்த்தையாகவும் சோதியாகவும் எல்லா உயிர்களுக்கும் பிதாவாகவும் இருக்கின்ற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பான ஊழியர்களே, விசுவாசிகளே, உலகத்தார்கள் தங்களுடைய பணங்களை பெருக்குவதற்காக வார வட்டிக்கும் மாத வட்டிக்கும் தங்களுடைய பணங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து அதற்கு வட்டி வாங்குவதைப் போல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் நம்முடைய பணங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு வட்டி கொடு என்று கேட்கவும் கூடாது, வட்டி வாங்கவும் கூடாது என்று லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். நான் இறைவனுக்கு ஊழியம் செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஊழியர்களே, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற விசுவாசிகளே, ஒருவர் படும் கஷ்டங்களை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டு இருந்தும் அவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவமாகும் என்று யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் உங்களை எச்சரிக்கை செய்கிறது. கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு நீங்கள் பண உதவிகளை செய்தால் அந்த பணத்தை திருப்பி கொடு என்று அந்த நபரிடம் கேட்டால் உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை என்று லூக்கா 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பான ஊழியர்களே, விசுவாசிகளே, நீங்கள் மேற்கண்ட செயல்களை செய்யாமல் இறைவனை ஆராதித்து வழிபட்டு ஜெபிப்பதினால் நீங்கள் படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவிற்கு பிள்ளைகளாய் மாறிவிட முடியாது என்று லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எந்தெந்த ஊழியர்கள், எந்தெந்த விசுவாசிகள் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவிகளை செய்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவிற்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்று லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறார். கஷ்டப்படுகின்ற அன்பான விசுவாசிகளே, ஜனங்களே, உங்களுக்கு உதவிகளை செய்கின்ற ஊழியர்கள் யார் என்று நன்கு கண்டறிந்து அவர்களுடைய சபை